நேற்றைய தினம் கரூரில் நடைபெற்ற விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சியில் வந்து பல பேர் இறந்துருக்கிறாங்க, பல பேர் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறது பசுவை வடிவேல் அவர்கள் வந்து எங்களுடைய உறவினர். இதில் என்ன ஒரு காரணம்னா, இந்த விபத்து நடக்கிறதுக்கு அதாவது என்னென்னு கேட்டால் லோக்கலில் ஒரு முக்கிய பிரமுகர்கள் சரி, அதே நேரத்தில் இந்த ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னா இத்தனாயிரம் பேர் கூடுவாங்க, இந்த இடம் ஒத்து வருமா ஒத்து வராதாங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். போன ட்ரிப்பு எதிர்க்கட்சி தலைவர் வந்தப்பே அந்த இடத்த சம்மந்தம் இல்லாமல் கொடுத்தாங்க. அதேமாதிரி விஜய்க்கு வந்து நடிகருங்கிற இதில் கும்பல் நிறையா கூட்டங்கள் வரும், அவங்களுடைய தொண்டர்கள் வருவாங்க. அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்கணும். ஆனால் உளவுத்துறைக்கு தெரியும் கும்பல் வருதும் போருங்கிறது இது. ஆனால் இருந்தாலும் ஒரு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை இவருடைய அலட்சியத்தில் தான் இந்த நடந்திருக்குது. இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கூடாது, எந்த உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது. அதேமாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை மாநாடு, கட்சி நிகழ்ச்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் அந்தந்த கட்சி தொண்டர்கள் வந்து அவங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அது ஏன்னா அவங்களோட உயிரும் உடைமைகள் தான் முக்கியம். இன்றைக்கி இறந்து போன உயிரை வந்து இந்த அரசாங்கமும் காப்பாற்ற முடியாது, அந்த கட்சி தலைவரும் காப்பாற்ற முடியாது. அதனால் வந்து இனிமேல் ஒவ்வொரு மக்களும் ஒரு மனிதனும் அவங்கவங்க குடும்பத்தினுடைய நலன் கரணும், உடைமைகள் உயிரில் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது. இது போன்ற சம்பவங்கள் நடக்கூடாது. ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து அந்த இடத்துல லைட் ஹவுஸ்காரன்லேயும் நடத்தக்கூடிய இடமும் அல்ல, அது வந்து ரவுண்டான சிக்னல் தான். இந்த இடமும் வந்து ரோடு, இவங்களுக்கு வந்து அவுட்டரில், அதாவது டவுனை விட்டு ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் முப்பெரும் விழாவெல்லாம் நடத்துனாங்க. அந்த இடத்துலலாம் கொடுத்துருந்தா அந்த உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு விபத்துக்கு காரணமே இருந்திருக்காது. ஒன்றும் நடிகர் விஜயாவது இந்த இடம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அங்கே தான் வேணும், வேறு இடத்துல போட்டிருக்கலாம். அவர் இந்த இடத்துல போட்டது தப்பு. அதேமாதிரி அந்த நிர்வாகமும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து தேவையில்லாமல் இவ்வளோ உயிர் பழி வாங்கிருச்சு. இதுக்கு முழு காரணம் மாவட்ட காவல் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், இதுங்க தான் முழு பொறுப்பு.